மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல்ல 7 உடற்தாதுக்கள் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? 7 உடற்தாதுக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது செந்நீர் அப்படின்னு சொல்றோம். செந்நீர் அப்படின்னா ரத்தம். இப்போ 7 உடற்தாதுக்களுமே உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ரத்தம் ரத்தம் இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அப்படியே சிவப்பா அது ஏதாவது ஒரு சின்னதா அடிபடிச்சா ரத்தம் பார்த்தோன்னே நம்ம வந்து பயந்துருவோம். ஐயோ எனக்கு இவ்வளோ ரத்தம் வந்துச்சு. இந்த ரத்தம் அப்படின்னாவே நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியது மாதிரி தான். நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கும் பிளட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ், ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் தான் பரவலா எல்லாருமே நம்ம கவனம் செலுத்துறோம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா, என்னங்க பிளட் டெஸ்ட் பண்ணீங்களா? ஹீமோகுளோபின் எவ்வளோங்க இருக்கு? அப்படின்னு தான் கேட்கிறோம். முக்கியமா லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹீமோகுளோபின் எவ்வளோங்க இருக்கு? அப்படின்ட்டு. நம்ம அதுவும் கேள்விப்பட்டிருப்போம். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 6 கிராம் தான் இருக்கு. 4 இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 5 இருக்கு. இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா எதனால ஏற்படுது? அப்படி என்ன இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன் நம்மளுக்கு WBC இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு. ஸோ ஆக்ஸிஜன் நம்ம சுவாசிக்கிறோம், ஃபுட்டு சாப்பிடுறோம். இப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடலோட இயக்கத்திற்கு அந்த ஆக்ஸிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடியது ஹீமோகுளோபின்ஸ் தான். அதே மாதிரி உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே ஹீமோகுளோபின் ரத்தம் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி ஆர்பிசி செல்ஸ் ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு முக்கியமான பணி இருந்தாலும் நம்ம உடல்ல இந்த ஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேசிக்கா நமக்கு எவ்வளவு இருக்கணும், ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கணும், பெண்களுக்கு எவ்வளவு இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 12 கிராம்ல இருந்து 14 கிராம் வரைக்கும் பெண்களுக்கு இருக்கணும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 13ல இருந்து 16 கிராம் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுல இருந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 10 கிராம் வரைக்கும் இருக்கலாங்க. 10க்கு குறைவாக நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா, கவனமாக இருந்து நம்ம வந்து ஹீமோகுளோபினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இயற்கையாகவே நிறைய வழிமுறைகள் இருக்கு. இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பெருநோய்கள் நிறைய கிரானிக் டிசீசஸ்க்குலாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமாக பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கிரானிக் கிட்னி டிசீஸ். அடுத்ததாக கேன்சர் மாதிரியான நோய்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை நமக்கு விட்டிலிகோ மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ், வெண்புள்ளி நோய்களுக்கோ வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப அப்பதான் நம்ம வந்து ஐயோ ஹீமோகுளோபின் இவ்வளோ குறைஞ்சிடுச்சா, ஓகே நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்ல நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும். ஸோ எரித்ரோபாய்டின் இன்ஜெக்ஷன்லாம் 10 நாளுக்கு ஒரு வாட்டி போட்டோம், திரும்ப டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஹீமோகுளோபினோட ஒரு முக்கியத்துவம் தெரிய வருது. ஸோ நார்மலா இருக்கிறவங்க என்னன்னா ஹீமோகுளோபின் ஓகே குறைவா இருக்கு பார்த்துக்கலாம், ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுவும் பெண்கள் முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்துல ஒரு சர்வேல பார்க்கும்போது 10 பெண்கள் இருக்காங்கன்னா நிச்சயமாக அதுல 8 பெண்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் சத்தான உணவு சாப்பிடாம தான் இன்றைய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதை கவனத்துல வச்சுட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கு. பொதுவா நான் நல்லா தாங்க இருக்கேன். கொஞ்சம் தூரம் நடந்தா எனக்கு வந்து மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படுது. கண்ணுக்கு கீழ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, நாக்க நீட்டுங்க, கண்ண கீழ வந்து நீக்கி பார்ப்பாங்க. கீழ் இமைய வந்து நீக்கி பார்க்கும்போது வெள்ளையா இருக்கா, அப்ப ரத்தம் கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குறது, உடல் வெளுத்து போன மாதிரியோ, இல்ல திடீர்னு எனக்கு வந்து தலை சுத்துது, கண்ணு இருட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நடக்கிறதுக்கே சிரமமா இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன். எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. இல்ல உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப வெண்மையா இருக்கு. நகங்கள் வந்து உடையிற மாதிரி இருக்கு. நகம் வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லணும்னா, இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம உடல்ல ரத்தம், ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள். இந்த சிம்டம்ஸ் இருந்தா உடனே நம்ம வந்து அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். சில பெண்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா நிறைய பேர் வெளியிலேயே சொல்றது கிடையாது. ஸோ நாளடைவில் என்ன ஆகும்னா அது இன்ஃபெக்ஷனா மாறி உடல்ல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடுது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் இமிடியேட்டா அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்தே ஆகணும்.
இப்போ பிளட் குறைவா இருக்குங்க, நான் எப்படி இதை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுல நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன, எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா சீக்கிரமா நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உணவு முறைகளை என்ன ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸை விட சிவப்பு அரிசி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம்னா மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, யானை கவுனி அரிசி இந்த மாதிரியான ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த மாதிரி சிவப்பு அரிசி வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலயே வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி சிறுநீரக பிரச்சனையோ இல்ல சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் போது நமக்கு சீக்கிரமா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையாம இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும்னா இந்த அரிசி வகைகளை நம்ம சாப்பிடலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பிளட் அப்படின்னு சொன்னாவே பீட்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பீட்ரூட் வாரத்துக்கு 3-4 நாளாவது பீட்ரூட் சாப்பிடணும். பீட்ரூட் நான் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா பீட்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிப்போம். அப்படி பண்ணக்கூடாது. பீட்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி குடிச்சா ஹீமோகுளோபின் நம்ம உடல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும், முழுவதுமாக அதனுடைய சத்துக்கள் சேரும் அப்படின்னா, இது ஒரு நாளைக்கு சின்ன பீட்ரூட்டா இருந்தாலும் ஆஃப் பீட்ரூட் சாப்பிட்டா கூட போதும். ஸோ ஆஃப் பீட்ரூட் நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஃபில்டர் பண்ணாம இதை அப்படியே குடிக்கணும். இந்த மாதிரி அந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்படின்னா, உணவு எடுத்ததுக்கு பிறகு காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்க வேணாம். டே டைம்ல பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு வேளைக்கு இந்த பீட்ரூட் சாறு நான் சொன்ன மாதிரி அரை பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணாம குடிச்சுக்கலாம். தேவைப்பட்டா இதனோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திப்பழம். ஸோ இந்த அத்திப்பழம் நமக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பெண்களுக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி இந்த அத்திப்பழம் எப்படி சாப்பிடலாம், உலர்ந்த அத்திப்பழமோ இல்ல ஃப்ரெஷ்ஷா நமக்கு அத்திப்பழம் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம். பேசிக்காவே அத்திப்பழம் நிறைய ஹெவி ப்ளீடிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ பெண்களுக்கு எக்ஸஸா ப்ளீடிங் ஆயிட்டு அதனாலையும் ஹீமோகுளோபின் லெவல் குறையும். மெனோபாஸ் டைம்லயோ இல்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலோ அந்த சமயத்துல ஓவரா ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு நம்ம அத்திப்பழத்தை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செர்ரி ஃப்ரூட்ஸோ இல்ல ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக மாதுளை. மறக்காம மாதுளை, ரத்தம் குறைவாக இருக்குன்னா மாதுளையை மறக்காம சாப்பிட்டுக்கோங்க. தினமும் ஒரு மாதுளை நம்ம சாப்பிடணும். இந்த மாதுளை தோல் இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாதுளை தோல் இருந்தாலும் அதையுமே நம்ம பயன்படுத்தி ரத்தத்தை அதிகரிக்க முடியும். எப்படின்னா முக்கியமா இது நான் சொல்லக்கூடியது ரொம்ப கிரானிக் டிசீஸ்ல நமக்கு பிளட் ரொம்ப குறையுதுன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தினமும் ஒரு மாதுளை பழம் சாப்பிடலாம். இல்லைன்னா மாதுளை சாறு மட்டும் தண்ணீர் விடாம திக்கா மாதுளை சாறு மட்டும் எடுத்து டெய்லி ஒரு 100 ml குடிச்சாலே பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். மாதுளை தோலும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டு அதை கஷாயம் மாதிரி குடிக்கணும். இது வாரத்திற்கு 2 முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா திராட்சை. இந்த பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, விதைகளோடு அந்த பன்னீர் திராட்சையை சாப்பிடும் போதோ இல்ல ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கும் போதோ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம ஏதாவது ஒன்று, இப்ப நான் சொன்னதுல டெய்லி ஒண்ணு நல்லா ரொட்டீனா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சீக்கிரமா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி பார்த்தோம்னா கீரை வகைகளும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளோ இல்ல கீரைகளோட பவுடர்ஸை நம்ம வந்து டெய்லி உணவிலோ இல்ல தண்ணீர்ல போட்டு நம்ம சாப்பிட்டுட்டோ இல்ல கருவேப்பிலை பொடியை வந்து தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மருந்துகள் எடுத்தா, நிறைய பேர் வந்து அயன் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் ஒன்று நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலா நம்ம வந்து எப்படி அயன் கண்டென்ட் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய குமரி கஷாயம் அப்படின்ற மருந்து இருக்கு.
அமிர்தவள்ளி கற்பம் இதை சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா மலை நெல்லி லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கும். இந்த நெல்லி லேகியத்தை, மலை நெல்லி லேகியத்தை நம்ம வந்து சாப்பிடணும். இதனோட அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இதை மருத்துவர் அறிவுரைப்படி நீங்க எடுத்துக்கலாம். இந்த அன்னபேதி செந்தூரம் வந்து சின்னதா ஒரு சிட்டிகை அளவு அந்த மலைநெல்லி லேகியத்துக்குள்ள வச்சு நம்ம சாப்பிடலாம். இல்ல தேன்ல கலந்தும் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கா, இல்ல நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இது எல்லாமே சரியாகிறதுக்கும் இந்த நான் சொன்ன இந்த மெடிசன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.